என்னிடம் திறமை இருக்கிறது என்பதை மனப்பூர்வமாக நம்புகிறேன். என்னால் சாதித்து காட்ட முடியும். இப்பொழுது என்னிடம் இல்லாத திறமைகளை பயிற்சியின் மூலம், அதாவது நல்ல புத்தகங்களை படிப்பதன் மூலம் வளர்த்துக் கொள்வேன். எந்த சமயத்திலும் என்னை பற்றிய எனது தன் மதிப்பீடு குறைந்து போகாமல் பார்த்துக் கொள்வேன். நான் என் பெற்றோரையும் ஆசிரியர்களையும் மதிக்கிறேன். அவர்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட மாட்டேன். நான் சாதிக்கப்படுகிறேன், சாதிப்பேன், சாதிக்கப்படுகிறேன். இதனை உறுதியாக நம்புகிறேன். I am the best. I can do it. God is always with me. I am the winner. Today is my day. I am the best. I can do it. God is always with me. I am the winner. Today is my day. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஸ்ரீமதி. நாம் 11ஆம் வகுப்பு ஈவம் கல்வி படிக்கிறேன். திருக்குறள். அன்பிற்கும் ஒன்று அழைப்புண்டாய் ஆர்வலர் துன்கனி பூசல் தரும் பொருள். அன்புக்கு அழைப்பு வைக்கும் தாள் எதுவும் உண்டோ அன்புடைய சிறு கண்ணீர் அவர் அன்பினை பல அறிய வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் குறள். அன்பிற்கும் உண்டோ அழைப்புண்டால் ஆர்வலர் துன்கனி பூசல் தரும். நன்றி. ಧರ್ಮಶ್ರೇಷ್ಠರ ಗುರುಶ್ರೇಷ್ಠರ ಸಾಮವೇದ ಯುಗೇಶ್ವರ ಮಾಮಕ ಪಂಡವಶೈವ ಭೀಮ ಕುಂಭಕ ಸಂಜಯ. பைபிள் வசனங்கள். சங்கீதம் 94:95. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 1:8. अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम. कुल अऊज़ु बिरब्बिन नास मलिकिन नास इलाहिन नास मिन शर्रिल वस्वासिल खन्नास अल्लज़ी युवस्विसु फी सुदूरिन नास मिनल जिन्नति वन नास. Meaning, I seek refuge with the God of humankind, sovereignty of humankind, the God of humankind, from the harm of those instantly whispers who whispers in the heart of mankind, from among the sins and humankind. Thank you. அனைவரும் அமரவும். Good morning, girls. 10th standard இன்னைக்கு சயின்ஸ் பிராக்டிக்கல். எல்லா 10th ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நீங்க பண்றதுதான் அடுத்தது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நெருங்க போகுது. அடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க நல்லா படிக்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாகும். அடுத்தடுத்தது உங்களுக்கு 11th 12th நல்ல குரூப் கிடைக்கிறதுக்கு இந்த மார்க் உங்களுக்கு பயன்படும். அடுத்த ஒரு வாரத்தில் 11th 12th பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. நீங்க உங்களுடைய எஃபர்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்க. 2 பசங்களுக்குமே 10th 11th 12th ஆகும்.